So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பத்தி நம்ம ஒரு டீடைல் பேசினா வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys, for any kind of a personal readings வந்து பாத்தீங்க அப்படின்னா you will get on spot kind of a reading. For any kind of a personal reading bookings, நீங்க either in WhatsApp also என்னோட Instagram வந்து reach out பண்ணுங்க. Both it will have been given in this video and as well as நீங்க இந்த வீடியோ ஹெல்ப் கமெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். Okay, so let's start the reading now. Let's see about your person, current feelings. I'm getting a lot of cards. Okay. Okay. So when it comes to thing நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ ஐ டோன்ட் நீங்க ஏன் இவ்வளோ சேடா இருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ரொம்பவே வந்து ட்ரெயினா இருக்கீங்க. ரொம்பவே வந்து சேடா இருக்கீங்க. ரொம்பவே ஒரு அப்செட் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன் when it comes to the viewers. இவ்வளோலாம் அப்செட்டா வந்து தயவு செஞ்சு வந்து இருக்காதீங்க. பிகாஸ் நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன் தான். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நீங்க நீங்க யார நீங்க வந்து ப்ரே பண்ணாலும் சரி, ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், உங்களோட ஆன்செஸ்டரா இருக்கட்டும், இல்ல எனி பர்ட்டிகுலர் ஒரு காட் ஆர் காடஸா இருக்கட்டும், தே ஆர் வாட்சிங் யூ. அவங்க கண்டிப்பா உங்கள வந்து பார்க்க தான் செய்றாங்க. ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு கார்டியன் வந்து உங்க லைஃப்ல வந்து இருக்க தான் செய்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன அப்டின்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா நடந்திருக்கும். நெறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாரி வந்து போயிருக்காது. சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, வென் இட் கம்ஸ் டூ த வியூவர்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஃபேமிலி சப்போர்ட் சில பேருக்கு வந்து இருந்திருக்காது. ஃபேமிலி இருந்திருந்தா கூட, நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த எமோஷனல் லெவலுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதோ, அ உங்களோட அந்த எப்டி சொல்றது? இப்போ நம்ம அப்செட்டா இருக்கோம் அப்படிங்கிறப்போ, யார்ட்டயா ஒரு ஆள்ட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணணும். யாராவது நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் குடுக்குற மாரியோ, இல்ல ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பெர்சன் கிட்ட நம்மளோட பெர்சனல் திங்ஸ நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க அந்த ஸ்கேல்ல வந்து உங்களோட பெர்சன் தான் நீங்க வந்து வச்சிருந்திருப்பீங்க. பட் இங்க நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்து வரலாம். ஆனா, இப்ப வந்து உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்லயும் நெறைய ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்டின்ற ஒரு பட்சத்துல, ஸோ நீங்க ரொம்ப வந்து அப்டியே ரொம்ப அலோனா வந்து நீங்க இருக்கீங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைக் ஸ்பிரிச்சுவல் பேஸ்டா சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ண தான் செய்றீங்க. ஸோ நீங்க வந்து எப்டி சொல்றது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது சம்திங் ஹீலிங் கைண்ட் ஆஃப் விஷயமா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல வந்து ஈடுபாடு உள்ள ஒரு பெர்சனா தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா யாராவது நீங்க வந்து டேப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதுதான் வென் இட் கம்ஸ் டூ த எனி கைண்ட் ஆஃப் கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஆன்செஸ்டரா இருக்கட்டும், இல்ல பர்ட்டிகுலர் ஒரு காடஸா இருக்கட்டும். ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப கனெக்டடாவே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல கஷ்டமா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களோ, அது எல்லாமே அவங்க கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ண தான் நீங்க வந்து செய்வீங்க. ஸோ இது மாரி விஷயங்கள் நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்திருப்பீங்க. லைக் அவங்க கிட்ட வந்து ஒரு சில விஷயம் நீங்க பேசுறதோ, இல்ல ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெம்பிள்ல போயிட்டு உங்க மனசுல என்னென்ன விஷயம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து லைக் அவங்க கிட்ட பேசுன மாரி நீங்க வந்து ஒரு பிரேயர் த்ரூ நீங்க வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இப்போ அந்த சில விஷயம்லாம் நீங்க வந்து பண்ண மாட்டேன்றீங்க. ஐ டோன்ட் நோ ஏன் நீங்க அத பண்ண மாட்டேன்றீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ சம்ஹவ் உங்களோட கான்ஃபிடன்ஸ நீங்க வந்து இங்க இழக்கிறீங்க. சம்ஹவ் நீங்க வந்து உங்க மனசுல ஒரு சில விஷயம் வந்து ரொம்பயுமே வந்து லைக் ஒரு ஒரு அப்செர்ட்டா உங்கள வந்து ஆக்குது. ஒரு மாரி டிப்ரஸ்டா நீங்க வந்து இருக்கீங்க. ரொம்ப அலோனா இருக்க மாரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. இந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு ஹியூமன் சப்போர்ட்ட தான் நீங்க வந்து தேடுறீங்க. ஓகே. ஆ ஆனா இங்க ஹியூமன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்க அவைலபிளா வந்து இங்க இல்ல. யாருமே உங்க லைஃப்ல அவைலபிளா இங்க வந்து இல்ல.
ஸோ நீங்க இந்த மூமெண்ட்ல நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு சில பிரச்சனையா இருந்தாலும், நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு காட் கிட்டயா இருக்கட்டும், அந்த ஒரு ஆன்செஸ்டரா இருக்கட்டும், அந்த ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், நீங்க அவங்ககிட்ட நீங்க வந்து பேசுறீங்க. பட் இப்போ நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஹியூமன தேடி நீங்க வந்து போறீங்க அப்டின்ற ஒரு பட்சத்துல, அந்த விஷயங்கள் அங்க இல்ல. ஒரு பெர்சன் அங்க இல்ல. அந்த பிரசன்ஸ் அங்க இல்ல அப்டிங்கிறப்போ, அதனாலேயே நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டுருக்கீங்க அப்டி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ கைஸ் லைக் நீங்க வந்து பேசுறீங்களோ, பேசலையோ, உங்க மனசுல இருக்க விஷயத்த வந்து நீங்க ஓப்பனா பண்ணி நீங்க சொன்னாலும் சரி, சொல்லலனாலுமே சரி, வென் கம்ஸ் டூ உங்களோட காடா இருக்கட்டும், உங்களோட ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், உங்களோட ஆன்செஸ்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிய தான் செய்யும். ஓகே. ஸோ நீங்க ஒரு விஷயத்த வந்து டைரக்ட்டா போய் நீங்க அவங்ககிட்ட வந்து சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. நீங்க சொல்லாமலே அவங்க ஒரு சில விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்க தான் செய்வாங்க. ஓகே. ஸோ அதனால அவங்களோட எனர்ஜி உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. அவங்களோட எனர்ஜி உங்க கூடயே தான் இருக்கு. அவங்க உங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க நெறைய உங்களுக்கு நெறைய அவங்க வந்து ஏதாவது ஒரு சில கைடன்ஸோ, ஒரு சைனோ அவங்க வந்து குடுத்துருக்கலாம். பட் நீங்க அத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டே போறீங்க. பிகாஸ் நீங்க ஒரு சிட்யூவேஷன்ல வந்து ஒரு மாரி நீங்க லாக்டா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. உங்கள நீங்க ஒரு விதத்துல வந்து ஐசோலேட் பண்றீங்க அப்படின்றனால தான் நீங்க வந்து என்னன்னா, லைக் அவங்களோட சைன நீங்க வந்து வாட்ச் பண்ண மாட்டேன்றீங்க. அவங்க சைன நீங்க வந்து லிசன் பண்ண மாட்டேன்றீங்க. அவங்க எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த விஷயத்த நீங்க வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டேன்றீங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க ஏதாவது ஒரு சில நீங்க ஏதாவது நார்மலா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து நடந்து போயிட்டு வந்திருப்பீங்க. அங்க ஏதாவது ஒரு சில கோயில் ஏதாவது வந்து இருந்திருக்கும். அந்த கோயில்ல வந்து ஏதாவது ஒரு சில பேர் வந்து லைக் இந்த மாரி குறி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி சாமி சில பேருக்கு வரும். ஸோ சாமி வந்து குறி சொல்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு எனர்ஜில ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அங்க வந்து நடந்திருக்கலாம். பட் நீங்க அத கூட நீங்க வந்து இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி குறி சொல்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சாமி வந்து ஒரு சில பேர் வந்து லைக் குறி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சில விஷயமா இருக்கட்டும். ஸோ நீங்க அந்த மூமெண்ட்ல அந்த இடத்துல போயிருந்திருப்பீங்க. ஆனா நீங்க அத வந்து லிசன் பண்ணாம, அந்த அந்த சிக்னல நீங்க வந்து ரிசீவ் பண்ணாம நீங்க இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்ல. நான் என்னோட ஒர்க்க நான் இப்போ வந்து பார்க்குறேன். எனக்கு இப்போ இந்த காரியத்துக்காக நான் இப்ப போணும். ஸோ நான் அங்க போறேன். அப்படின்ற மாரி நீங்க அந்த சிக்னல நீங்க வந்து இக்னோர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இங்க வந்து குடுத்துருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்டின்னா, கொஞ்சம் நீங்க வந்து லைக் திருப்பி உங்களோட காடா இருக்கட்டும், உங்களோட காடஸா இருக்கட்டும், பர்ட்டிகுலரா நீங்க யார்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்றீங்களோ, வென் இட் கம்ஸ் டூ உங்களோட ஆன்செஸ்டரா இருக்கட்டும், கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், ட்ரை டூ கனெக்ட் வித் தெம், ட்ரை டூ ஸ்பீக் வித் தெம். அவங்ககிட்ட நீங்க வந்து பேசுங்க. பிகாஸ் நீங்க ஏன்னா அங்க தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு வருது. ஸோ எதுவுமே வந்து லைக் எல்லாமே ஒரு மாரி குளோஸ்டா இருந்தாலும் சரி, எல்லா டோர்ஸுமே உங்களுக்கு குளோஸ்டா இருந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, பட் அந்த ஹோப்ப குடுக்குறது அவங்க தான் உங்களுக்கு ஒரு ஹோப் குடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹோப் குடுக்குற ஒரு பெர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெர்சன் ஒரு ஒரு அந்த ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காடஸ் உங்களுக்கு இருக்காங்க. யுனிவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க அந்த சிக்னல பார்க்கறத விட சிக்னலே கிடைக்காத இடத்துக்காக போய் தேடிட்டு இருக்க மாரி இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க கிட்ட நீங்க வந்து பேசி பாருங்க. லைக் பிரேயர் த்ரூ கனெக்ட் பண்ணுங்க. பேசுங்க. உங்க மனசுல இருக்க விஷயத்த நீங்க அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. பாஸ்ட்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. த சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. உங்க லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சேஞ்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ வந்து கெயின் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஏன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே வந்து இங்க லோவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க கான்ஃபிடன்ஸ நீங்க வந்து கெயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சனோட எனர்ஜிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் கண்டிப்பா வந்து ஒரு மேஷ ராசி உள்ள ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். சாலிடா ஒரு ஃபயர்ஸனோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஒரு டோரஸோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து நான் பார்க்குறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் அக்வாரியஸ். ஒரு கும்ப ராசியோட எனர்ஜிஸ், ரிஷப ராசியோட எனர்ஜிஸ், மேஷ ராசியோட எனர்ஜிஸ், தனுசு ராசி அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் யாஹ்! அண்ட் அஸ் வெல் அஸ் சிம்ம ராசியோட எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே நான் வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ உங்க பெர்சனுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தைரியமான ஒரு பெர்சன் தான். ரொம்ப தைரியமா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சில நேரத்தில சில சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்களுமே வந்து கோ த்ரூ ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இவங்க வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸ்ல அவங்க வந்து கோ த்ரூ ஆனாலுமே, அவங்க வந்து லைக் அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு வாரியர் மாரி தான். ஸோ அந்த விஷயத்த வந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த பிரச்சனைலருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க இந்த மூமெண்ட்ல வந்து அந்த அந்த விஷயம் அவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் ப்ராப்ளமா இருக்கோ, அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் குடுக்குறதோ, அந்த அதுலருந்து வெளில எப்படி வரதோ, அந்த ப்ராசஸ்ல அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப தைரியமாவே நெறைய விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப தைரியமாவே தான் இந்த பெர்சன் வந்து இருக்காங்க. ஸோ இப்ப இவங்களோட நம்ம கரண்ட் ஃபீலிங்ஸ் வைஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
அ லைக் இவங்க த்ரூ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்க தான் செய்யும். நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ஓல்டு சோல் மாரி தான் இங்க வந்து தெரியுது. ஓகே. ஏன்னா, அ ஒரு விதத்துல வந்து பார்க்குறப்ப நீங்களுமே ரொம்ப தைரியமான ஒரு பெர்சன். நீங்களுமே ஒரு வாரியர் டைப்பா தான் இருக்கீங்க. அண்ட் உங்களோட பெர்சனே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுமே ரொம்ப தைரியமான ஒரு பெர்சனா தான் இருக்காங்க. அவங்களுமே ஒரு பெரிய அந்த ஒரு வாரியர் மாரி தான் அவங்களுமே வந்து இருக்காங்க. ஸோ, இங்க வந்து என்னன்னா லைக் ஐ டோன்ட் நோ கைஸ் உங்களுக்கு அதுல பிலீஃப் இருக்கா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. ஆம், பட் மேபி உங்களோட பாஸ்ட் லைஃப்ப பேஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இங்க வந்து இருக்கு. ஆ மேபி நீங்க வந்து லைக் இந்த மாரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலரா இருந்திருக்கலாம். நீங்களும் உங்களோட பெர்சனும். இல்ல அப்டின்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு கிங் அண்ட் குயினா வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். வென் கம்ஸ் டூ த பாஸ்ட் லைஃப் நான் இங்க பாஸ்ட் லைஃப் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஓல்டு சோல் ஆஃப் லவ் அந்த மாரி தான் வந்து இங்க வந்து நான் பார்க்குறேன். சம்திங் ரிலேட்டட் டூ த ஓல்ட் சோல். ஸோ அது உங்களோட 2 பேருமே ஓல்ட் சோலா தான் நீங்க வந்து இருக்கீங்க. வென் இட் கம்ஸ் டூ உங்களோட எனர்ஜிஸா இருக்கட்டும், உங்க பெர்சனல் எனர்ஜிஸா இருக்கட்டும், இட் இஸ் பி லைக் ஓல்ட் சோல் தான் நான் இங்க வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? அண்ட் 2 பேருமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோலா தான் இருக்கீங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா தான் வந்து நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த பவர் எங்கேருந்து கிடைக்கும் அப்டின்னா, இட் இஸ் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் பாத்வே தான். உங்களோட ஸ்பிரிச்சுவல் பாத்வேல தான் உங்களுக்கு அந்த ஒரு பவர், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தி சேம் ஃபார் யுவர் பெர்சன் அஸ் வெல். பட் சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ, உங்க பெர்சன் வந்து அவ்வளவா ஸ்பிரிச்சுவல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி காமிச்சுப்பாங்க. பட் டீப் இன்சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் தே டூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ பவர் அப்டின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்களுமே வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு ஸ்பிரிச்சுவல்ல கனெக்டடான ஒரு பெர்சன் தான். ஆனா சில பேருக்கு நம்ம அதுதான் லைக் பார்க்கும்போது, உங்க பெர்சன் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ஈடுபாடு இல்லாத மாரியோ, இந்த மாரி டெம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம கூப்பிட்டோம் அப்டின்னா, சரியா அவங்க வந்து லைக் பார்த்துக்கலாம் அப்டின்ற மாரி இக்னோர் பண்ற மாரி, அ ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ற மாரி அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ஒரு நான் ஸ்பிரிச்சுவலா இருக்க மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இல்ல அந்த பெர்சனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி அவங்க வந்து ஷோ பண்றாங்க அப்டின்ற பட்சத்தில உங்களுக்கு அந்த மாரி வந்து தெரியலாம். பட் இட் இஸ் நாட் அந்த மாரி எந்த கான்செப்ட்டுமே இங்க வந்து கிடையாது. ஸோ 2 பேரோட சோலுமே நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோலா தான் இங்க வந்து இருக்கு. 2 பேருமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸ்பிரிச்சுவலி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா தான் நீங்க வந்து இருக்கீங்க. உங்களோட கம்பேட்டபிலிட்டி ரொம்ப அழகான ஒரு கம்பேட்டபிலிட்டியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேட்டபிலிட்டியா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த பெர்சன் த்ரூவே நீங்க இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இவங்கலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இவங்கலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஆ ஸோ ஏன்னா இங்க வந்து உங்களோட சைட்ல இருந்து ஒரு வெயிட்டிங் ஜோன் தான் இங்க அதிகமா இருக்கு. நீங்க இந்த பெர்சனுக்காக ரொம்ப வெயிட் பண்றீங்க. சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 8 மாசமாவே நீங்க இந்த பெர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் மந்த்ஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ டே பை டே அந்த அந்த நாள் வந்து இப்ப நீங்க அவங்க கூட வந்து சரியா பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், ஆ இல்ல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கட்டும். ஸோ இந்த மாரி சில விஷயம் வந்து ஒரு 8 மாசமாவே நடந்துட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்குள்ளயுமே. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நடக்குது. சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஆகஸ்ட் மந்த்ல இருந்தே சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். ஆகஸ்ட் மந்த்ல நீங்க ஏதாவது ஒரு சில ஹோப் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. பட் அப்பயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சிட்யூவேஷன்ஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் இருந்திருக்கு அப்டின்ற பட்சத்துல நீங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ நீங்க வந்து இழந்துட்டே தான் போறீங்க. டே பை டே உங்களோட எனர்ஜி அப்படியே உங்களுக்கே தெரியாம அப்படியே ஒரு மாரி வீக்கா தான் போயிட்டே இருக்கு. ஸோ இங்க உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட பவர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வென் கம்ஸ் டூ ஏன்னா நெறைய பேர் வந்து உங்களோட ஆன்செஸ்டர் அந்த மாரி குலதெய்வ வழிபாடு போறது, சில பேர் வந்து இந்த மாரி லைக் பர்ட்டிகுலரா இந்த மாரி ஒரு காடஸ்ட்ட நீங்க வந்து ப்ரே பண்றீங்க அப்படின்னா, கீப் ஃபாலோ தட். அத வந்து லைக் என்னைக்குமே கைவிட்றாதீங்க. கீப் ஃபாலோ தட். ஸோ அதுலருந்து தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ கீப் ஃபாலோ தட், கீப் டூ தட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபைனலி நம்ம இங்க வந்து பார்க்குறப்போ, நெறையவே பாசிட்டிவ் சேஞ்ச் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வரதான் செய்யும். நெறையவே ஒரு சில இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா வரதான் செய்யும். உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாவும் நீங்க வந்து பழகுவாங்க. எமோஷனலாவும் நெறைய விஷயங்கள வந்து பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சம் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து எடுப்பாங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்டின்னா, ஆ அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்கணும் அப்டின்ற மாரி தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஸோ அவங்க அந்த ஆக்ஷன்ஸ வந்து கண்டிப்பா எடுப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் வென் கம்ஸ் டூ த பாஸ்ட் இப்ப இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கா அந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த விஷயத்த அவங்க வந்து கண்டிப்பா பண்ண தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க மேரேஜ் கமிட்மெண்ட்க்காக ஏதாவது பேசியிருக்காங்க. இல்ல பர்ட்டிகுலரா அவங்க ரிலேஷன்ஷிப்க்காக ஏதாவது ஒரு ஒரு ஸ்டெப்போ, இத நான் கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். இத நான் கண்டிப்பா நான் செய்வேன் அப்டின்ற மாரி அவங்க ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்க கண்டிப்பா அவங்க சொன்ன அந்த
ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்த அவங்க வந்து கண்டிப்பா பண்ண தான் வந்து செய்வாங்க உங்களுக்காக. சிச்சுவேஷன் இப்போதைக்கு ஒரு மாரி ஹோப்லெஸ்ஸா இருக்கே அப்படின்ற பட்சத்தில இவங்க சொன்னது எல்லாமே வந்து பொய்யாயிருமோ! இவங்க இந்த மாரி ஃபேக் ப்ராமிஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நீங்க எதுவுமே வந்து நினைக்க வேண்டாம். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வந்து அவங்களாவே வந்து பேசுவாங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஏன்னா நீங்களுமே அதுக்காக தான் வெயிட் பண்றீங்க. நீங்களா போய் பேசுறத விட அவங்க வந்து பேசினா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஸோ அதனால லைக் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாரி தான் உங்க சைட்ல அந்த வெயிட்டிங் ஜோன் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ மோர் ப்ராபப்லி உங்க பெர்சன் சீக்கிரமாவே ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. அண்ட் மேபி உங்களோட பெர்சன் மே மந்த் அப்படி இல்லன்னா வென் கம்ஸ் டூ த யா ஆம், அக்டோபர் அந்த மாரி மாசத்துல வந்து பிறந்த ஒரு பெர்சனா இருந்திருக்கலாம். அக்டோபர், நவம்பர், மே மந்த் அண்ட் சில ஜான்வரி அந்த இதுமே ஜான்வரி ஆர் ஏப்ரல் ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் எல்லாமே இங்க வந்து ரொம்ப கிளியராவே வந்திருக்கீங்க. ஸோ இந்த மந்த்ல பிறந்தக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். உங்களோட பெர்சன் எதிர் ஆல்ஸ் நீங்களுமே வந்து இருக்கலாம். சில பேர் வந்து லைக் ஐ ஹோப் ஸோ வியூவர்ஸ் நீங்க நெறைய பேர் வந்து நீங்களுமே வந்து ஒரு ஏப்ரலோ இல்ல ஜான்வரி பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஐ கேன் சீ தட் த வியூவர்ஸ் நான் சொல்றேன். வியூவர்ஸ் வந்து மேபி லைக் த ஜான்வரி, ஏப்ரல் ஆர் எல்ஸ் லைக் டிசம்பர் மந்த் அந்த விஷயமே நான் வந்து பார்க்குறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த விஷயத்த அவங்க வந்து பண்ண தான் செய்வாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு மேரேஜ் அளவுக்கு போகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கனெக்ஷன் தான். இந்த பெர்சன் வந்து லைக் எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு ஃபேமிலியா தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி இப்ப அந்த ஒரு அந்த லவ் ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலியா தான் உங்கள வந்து பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலியா தான் உங்கள வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில நேரத்துல அவங்க பண்ற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்க மாரி இருந்தாலும் சரி, பட் மோஸ்ட் ப்ராபப்லி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வரதான் செய்யும். நெறைய விஷயங்கள் இங்க வந்து மாறதான் செய்யும். நெறைய பேருக்கு வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரத்திலேயே வந்து ஒரு சொல்யூஷன் குடுத்து, நீங்க இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம்திங் ரிலேட்டட் டு த மேரேஜ பேஸ் பண்ண விஷயமே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். இப்போ மேரேஜ் பத்தின ஒரு சில விஷயம் வந்து போயிருக்கு. ஆல்ரெடி போயிருக்கு. சடனா அது இன் பிட்வீன்ல இந்த மாரி ஏதாவது சில பிரச்சனைலாம் ஏதாவது ஒரு பிரேக் சிச்சுவேஷன் ஏதாவது இருந்திருக்கு அப்படின்னாலுமே பயப்பட தேவையில்ல. திருப்பி வந்து பேச தான் போறாங்க. திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல குரோத் இருக்க தான் போகுது. ஸோ ஆல்ரெடி மேரேஜ் பத்தின டிஸ்கஷன், டாக் அங்க ஆல்ரெடி போயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த பெர்சன் வந்து அதுக்குரிய ஃபர்தர் ப்ரொசீஜரும் அத பண்ண தான் போறாங்க. ஸோ யூ வில் பி கெட் மேரிட். ஓகே. இட்ஸ் நாட் டோன்ட் வொரி அபௌட் இட். ஆம் ட்ரை டூ பி லைக் மோர் கிரவுண்டடா நீங்க வந்து இருங்க. நான் சொன்ன மாரி லைக் பிரேயர்ஸ் அந்த மாரி இன்னர் வொர்க்ஸ் நெறையா நீங்க வந்து பண்ணுங்க. பிகாஸ் த இன்னர் வொர்க்ஸ் ஆர் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டூ தட். ஓகே. டோன்ட் இக்னோர் இட். ஓகேங்களா? அத தயவு செஞ்சு வந்து இக்னோர் பண்ண வேண்டாம். வாட் எவர் த ஏஞ்சல் சைன் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, பே அட்டென்ஷன் டூ தட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யூர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெஸ்டாக அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ லைக் என்னோட யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ ஹைலைட் பண்ணி கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் எடிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் எடிஷன்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ்னாலும் சரி அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லைக் த ப்ரேயர்ஸ் ஆர் ரிச்சுவல் ஒர்க்ஸ்னாலும் சரி அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட்னாலுமே சரி நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எய்தர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீடைல் நான் ஹைலைட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ கைஸ் மேக்ஸிமம் வந்து லைக் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் நான் கால்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் கனெக்ட் வித் யூ. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் மேக்ஸிமம் போஸ்ட் ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணும் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி help me to bring a lot of new updates for you. So see you guys next time and love you all. Take care. Bye bye.